ஹாய், இது நவீனிகா டிசைனர்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாவோ இல்லை கவுனாவோ குர்த்தியாவோ கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுவோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் டிஎம் பண்ணலாம். தேங்க்யூ. விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பாக்கியவான்கள் வீடு. மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். மூலம் நட்சத்திரம் நல்லா இருக்குது. பேசிக்காக நட்சத்திரநாதன் கேது சுக்கரனால் நினைவு பெற்று குரு பார்வையில் இருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் மூல நட்சத்திரத்து நாதன் கேது நல்ல நிலைமையில் இருக்கிறது. நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு எழுச்சியும் தெளிச்சியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். நட்சத்திரம் ஒரு முக்கியமானது. நட்சத்திரநாதன். அடுத்து போராடம் கொஞ்சம் வீக்கு தான். சுக்கிரன் நட்சத்திரநாதன் கேதுவோட பிடியில் இருக்கிறாரு. கடந்த வீடியோவில் இதை பற்றி தான் போட்டிருந்தேன். நிறைய நேர்கள் வருத்தப்பட்டிருந்தாங்க, தனுசுக்கு நல்ல காலமே பிறக்காதா அப்படின்னு போட்டிருந்தாங்க. கோச்சாரத்தில் கிரக நிலையில் மாறும்போது பலன்கள் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். எல்லா நேரமும் எல்லா கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்க முடியாது. எல்லாருக்கும் ஆசை தான், வாழ்நாள் முழுக்க யோகமாக இருக்கணும், கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுது. அதுக்காக எல்லாத்தையும் திருப்திப்படுத்துக்கான வீடியோவும் போட முடியாது. உள்ளதை உள்ளவாறு தான் சொல்லணும். கண்ணாடி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பிம்பம் தெரியும். சரியா? அதுக்காக கண்ணாடியை குறை சொல்ல முடியாது. அது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டும். சரியா? ஓகே நேயர்களே, அது மாதிரி தான் வேத ஜோதிடத்தில் கோச்சாரத்தில் கிரக அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் இருக்கும். இப்போதைக்கு தனுசு ராசிக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதை பொறுத்து தான் போகணும். வீடியோ போடுற நோக்கம் நல்லதை மட்டும்தான் சொல்லணும்னு ஒரு ஜோதிடர் நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லணும். சரியா? ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் மாதிரி தான் இருக்கணும், டீச்சர் மாதிரி தான். கண்டிஷனும் இருக்கணும், கனிவும் இருக்கணும், அன்பும் இருக்கணும், ஆதரவும் இருக்கணும், அதட்டலும் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். நவரசமும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நவரசமே ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் போது நவகிரகங்கள் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, கூடுதலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிரகங்களை தான் நம்மளை ஆட்டு வைக்கின்றன. கிரகங்களை தான் சுற்றி வருது. 9 கிரகங்களை சுற்றி இந்த பிரபஞ்சத்தை நடத்துது. இந்த பிரபஞ்சத்தை நடத்தும்போது நம்மளாம் சாதாரண மனித ஜீவன்கள் தான். நம்மளை மீறி எத்தனையோ சக்திகள் இருக்குது. நீர், நிலம், பஞ்சபூதங்கள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். அதிசயத்தக்க அம்சங்கள் நிறைய இருக்குது. ஓகே நேயர்களே, அதனால் எது கூட குறை எடுத்துக்காதீங்க. இதுவும் மாறும். சரியா? இந்த நிலையும் மாறி நல்ல நிலை வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம். வருவதை எதிர்கொள்ளணும். வருவதை எதிர்கொள்ளணும். எதையும் தாங்கும் இதயம் இருக்கணும். அப்போ தான் இறுதி வரைக்கும் இன்பம் இருக்கும். ரைட்டு. இப்போ உங்களுக்கு கோச்சாரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கிறாரு. அது 3ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைவது நல்ல அமைப்பு இல்லை. 2ஆம் இடத்தை நோக்கி தான் வராரு. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நவம்பர் 15 வரைக்கும் அப்படி தான் இருப்பார். குடும்பம் கையில் காசு பணத்துக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். சரியா? தாராளமாக இருக்க முடியாது. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நிலைமையை பொறுத்து மாறுதல் இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, நல்ல அமைப்பு இல்லை. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது தான். 6ல் குரு இருக்கக்கூடாது. ராசிநாதன் சுகஸ்தானாதிபதி ராசிநாதனும் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ குரு அவர் பங்குக்கு நல்ல நிலைமையில் இல்லை. செவ்வாய் ராசிக்கு 5, 12 கூடியவன், அதிர்ஷ்டகாரகன் அவர் தான். மகிழ்ச்சியை கொடுக்குறவர், மந்திரஸ்தானாதிபதி, யோகஸ்தானாதிபதி, விரயஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். 7ல் செவ்வாய் இருக்கிறது நல்ல அப்படின்னு பார்ப்போம். கோச்சாரத்தில் 7ல் செவ்வாய் இருக்கலாமா சார்? ஏன்னா செவ்வாயை பற்றி தான் அந்த வீடியோ போட போகிறேன். செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம், ஒரு நெருப்பு கிரகம், ஆண் கிரகம், உமிழும் கிரகம். தனுசு ராசிக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற கிரகம். எப்போவுமே நல்லதாக செய்வார் தனுசு ராசிக்கு. 7ஆம் இடத்துல கோச்சாரத்தில் வந்தார்னா தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. உடம்புல எதனாச்சும் கம்ப்ளைண்ட் வரும். அதுபோக கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். கலகம் இருக்கும். எதிரிகளால் சில தொந்தரவு இருக்கும். அலைச்சல் இருக்கும். சரியா? அதனால் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது நல்ல அமைப்பு இல்லை. ராசியை பார்ப்பார். கொஞ்சம் உஷ்ணப்படுவீங்க, கோவப்படுவீங்க, பதட்டப்படுவீங்க. பொறுமையாக இருக்கணும். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். பொறுமை கடலினும் பெறுதுன்னு நினைக்கிற நேரம் இது. தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக அப்படியே வந்தோம்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதன். இது ஒரு நல்ல அமைப்பு. கொஞ்சம் ஒரு முட்டு கொடுத்த மாதிரி. உங்களை முட்டு கொடுத்து தூக்குறது இப்போதைக்கு சூரியனும் புதனும் தான். புதன் இன்னிலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் 28ஆம் தேதியிலிருந்து. ஸோ உங்கள் ராசிக்கு
பரிபூர்ணமாக தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கிது. 9-10 கூடியவர்கள் 9ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு தான். சரியா, இது வந்து ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். 7 செவ்வாய் இருந்தாலுமே இந்த அமைப்பு ஒரு பலத்தை கொடுக்கும். சரியா, நல்லதிலும் ஒரு கெட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, கெட்டதிலும் ஒரு நல்லதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு கெட்ட காரியம் நடக்கும்போதும் இந்த 2 கிரகங்கள் 9 கூடிய சூரியனும் 10 கூடிய புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் வக்கர சனி அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறாரு. ஸோ சனி பார்க்க சில டிஸ்டர்பன்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க முழுமையாக கொடுக்க முடியாமல் ஒரு சின்ன சிக்கலில் இருக்கிறாங்க. அப்படியே வந்தோம்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் புதன். இதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான். இதுக்கு முந்தின போட்ட வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைந்து இருக்கிறது அந்த அளவுக்கு உகந்தது அல்ல, கவனமாக இருக்கணும் அப்படின்னு போட்டுக்கிறேன். அந்த வீடியோ லிங்கையும் இதில் அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோங்க. சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 6-11 கூடியவன் தான். கடன் நோய் எதிரி லாபத்தை கொடுக்குறவர் தான். அவர் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டு கேது கூட சேர்ந்துருக்கு நல்ல விசேஷமாக பார்க்கப்படாது. ஓகே, இப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு தனுசு ராசிக்கு சூரியனும் புதனும் தான் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ராசிக்கு தர்ம கர்மாதிபதிகள் 9-10 கூடியவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாமே எனக்கு என்னன்னு இருக்காங்க. சரியா, அதில் ராகு நல்ல நிலைமையில் இல்லை, சனி பகவான் சுமாராக இருக்கிறாரு, குரு நல்ல நிலைமையில் இல்லை, செவ்வாயும் நல்ல நிலைமையில் இல்லை. சரியா, ரைட் நேயர்களே, இதில் வச்சு தான் இப்போ தனுசு ராசிக்கு கோச்சார பலன்கள் இருக்குது. கோச்சார பலன்கள்ன்றது முழுமையாக சார் அப்படின்னா அதுவும் இல்லை. நான் என்றைக்குமே ஓப்பனாக சொல்லிடுவேன், இந்த ஒளிமறைவே கிடையாது போதி ஜோதிடத்தில். உள்ளது உள்ளவாறு காட்டும் கண்ணாடியே. நம்ம வந்து கண்ணாடி மாதிரி தான் இருக்கிறத அப்படியே பிரதிபலிப்போம். கோச்சார பலன்கள் கிரக நிலைகள் சஞ்சாரங்கிறது தனிப்பட்ட மனிதனுக்கு ராசியை மட்டும்தான் குறிக்கும். மனமும் உடலும் அதுக்கு உள்ளது தான் இந்த கோச்சாரம். உங்கள் மனம் எப்படி இருக்குது, இந்த கிரகங்கள் மாறுறதுனால உங்கள் மனமும் உடலும் எந்த நிலைக்கு மாற்றப்படுகிறது அதை வந்து சொல்லலாம். அந்த கிரகம் எந்த வீட்டுக்கு சொந்தமோ அதன் அடிப்படையில் மாற்றம் இருக்கும். அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்துக்கு சொந்தம், அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் என்ன, அதன் அடிப்படையில் மனமும் உடலும் செயல்படும். சரியா, அதோடைய பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் இருக்கும். இப்போ செவ்வாய்னா யார், ஒரு ஆண் கிரகம், ஒரு ஆணை குறிக்கிற கிரகம், ஆண்மைத்தன்மையை குறிக்கிற கிரகம், அதிகாரத்தை குறிக்கிற கிரகம். இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஆணாக பிறந்தவங்களுக்கு அந்த ஆண்மைத்தன்மை இருக்கும், ஆண் என்ற அதிகாரம் இருக்கும், ஒரு அகந்தை இருக்கும். அதுமாதிரி பெண்ணாக இருந்தாலுமே ஆணவம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், அகந்தை இருக்கும். அது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். அதுபோக ஒரு ஆணாக இருக்கிறதுனால பர்டிகுலராக ஆணுக்கு வந்து கொஞ்சம் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. மிதுன ராசியில் இருக்கிறாரு. மிதுன ராசி ஒரு ஆண் ராசி, அதனால் கொஞ்சம் ஆண்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுபோக மிதுன ராசி வந்து ஒரு வாயு ராசி, காற்று ராசி. அங்கே வந்து ஒரு நெருப்பு கிரகம் இருக்குது, பற்றி எரியும். அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு நெருப்பு கிரகம் ஒரு காற்று ராசியில் இருக்கக்கூடாது. காற்று ராசியிலேருந்து என்ன, அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நெருப்பு எரியும் போது காற்றடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூடுதலாக பிடிச்சிட்டு எரியும். அது மாதிரி தான் அதனுடைய இது அதிகமாக இருக்கும், ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும். அந்த ஆக்ரோஷத்தோடு அவர் வந்து உங்கள் ராசியும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் பண்ணுறவங்களுக்கு சிக்கலாக இருக்கும். நேரம் தனுசு ராசிக்கு எவ்வளோ நாளைக்கு சிக்கலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பரீட்சையை வந்துட்டார், 26ஆம் தேதியே வந்துட்டார், ஆகஸ்ட் 26ஆம் தேதியே வந்துட்டார். ஆகஸ்ட் 20லேருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 20க்கு நாள் நிறையா இருக்குது. அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போகலாம். தொழில் பண்ணி தொழில் மூலிமா வருமானம் தர்றவங்களுக்கு கொஞ்சம் கையை பிடிக்கிற மாதிரி இருக்கும், கையை பிசகிற மாதிரி இருக்கும், கையை கடிக்கும். தொழில் அந்த அளவுக்கு இருக்காது. சரியா, தொழிலில் ஒரு ஏற்றம் குறைவாக இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த தொழில்குரிய கிரகம் 9 கூடிய 10 கூடியவன் புதன் நல்ல நிலைமையில் ஆகிட்டார். வக்கரகதியிலேருந்து இன்றைக்கி வெளியே வராரு. இதுதான் ஜோதிடம். ஒன்று கீழே விழும்போது ஒன்று அது தாக்கி பிடிக்கும். சரியா, அப்படி பார்க்கும்போது தொழிலையும் சில பின்னாடி வரலாம். இருந்தாலும் அந்த தொழில் கெட்டு போகாது. தொழில் பண்ணுவீங்க. தனுசு ராசி நேயர்கள் தொழில் பண்ணுவீங்க. தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்கலாம் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. வர வேண்டிய பணம் வந்து நின்று வரும். வசூல் வந்து முழுமையாக வராது. டெபிட்டில் வரும், கழிவில் வரும், இல்லைன்னா தேங்கி வரும், முழுமையாக கிடைக்காது. 10 லட்ச ரூபா கிடைக்கணும் வரணும் அப்படின்னா 10 லட்சம் வராது, பாதி தான் வரும். மீதி 5 லட்சம் வந்து பிச்சு வரும், முழுமையாக கை சேராது. அப்படி ஒரு அமைப்பை வந்து செவ்வாய் செய்வார். ஏன்னா அவர் வந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அதுபோக ராசியை பார்க்குறாரு. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ராசியை பார்க்குறதுனால நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் முனைப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அதட்டலாக இருப்பீங்க, உருட்டல் புரட்டலாக இருப்பீங்க, பதட்டப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, அவசர போக்கு இருக்கும், எந்த ஒரு காரியத்தையுமே அரங்குறையமாக செய்யலான்னு ஆசைப்படுவீங்க, புரிதல் கம்மியாக இருக்கும், திட்டமிடுறதில் வந்து ஒரு நேர்த்தி இருக்காது. இதெல்லாம் செவ்வாய் செய்வார். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. வாக்குஸ்தானத்தில் என்ன அதிகாரம் இருக்கும், யார் பேச்சையும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருவார். சரியா, நெருக்கடியை கொடுத்து உங்களை வந்து டென்ஷன் ஆகி விட்டுருவார். அந்த டென்ஷன் வந்து குடும்பத்தை தான் பிடிக்கும். ஏன்னா குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. குடும்பத்தில் ஒரு புரிதல் இல்லாமல் போயிடும்.
பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கறதுக்கு நேரம் இருக்காது. தான் ஜவுரத்தை மற்றவங்க கேட்கணும், தான் பேச்சா மற்றவங்க கேட்கணுன்னு ஒரு அதிகாரம் ஆளுமை இருக்கும். அதெல்லாம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுது. சரியா? தனுசு ராசிக்கு இப்போதைக்கு டைம் சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் எதிர்மறையாக இருக்குது. சரியா? சாதகம் இல்லாமல் இருக்குது, கிரக நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்குது. பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமை இக்கணம் அவசியம். 3 நட்சத்திரத்துக்குமே தான். தனிப்பட்ட முறையில் நட்சத்திர நாதர்களை பற்றி ஒரே சொன்னாலுமே 3 நட்சத்திரம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசிக்கு அமைப்பு கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தான் இருக்குது. உத்திராடம் 1ஆம் பாதம் சூரியன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஸோ அவங்க ஓரளவு நல்லா இருப்பாங்க. நட்சத்திரம் நல்லா இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பாங்க. ஒரு மனிதன் தனியாக இருந்து நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? 4 பேரோட இணக்கம் இருந்தானே செயல்படுத்த முடியும். நான் நல்லவன் தான்யா அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா நம்மளை யாரும் தேடி வரப்போகிறது கிடையாது. நான் நல்லவன் தான், எனக்கு நானே நல்லவன் அப்படின்னு யாராலும் இருக்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்கிட்ட நல்ல இணக்கமாக போகணும். குடும்பம் நல்லபடியாக இருக்கணும். குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு இணக்கமாக இருக்கணும். அடுத்த விட்டு வெளியே வந்தோமா தெருவில் இருக்கிறவங்ககிட்ட இணக்கமாக இருக்கணும். உத்தியோகத்துக்கு போனோமா உத்தியோகத்தில் இணக்கமாக இருக்கணும். பஸ்ஸில் பிரயாணம் பண்ணோமா அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். பஸ்ஸில் ஏறி சண்டை போட்டு இருந்தோம்னா இறக்கி விட்டுருவானுங்க. அது மாதிரி ஒரு மனிதன் எல்லாருக்கிட்டையும் இயல்பாக இருக்கணும். காலையில் கண்ணு வெளிச்சதில் இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஒரு மனிதன் 1008 பிரச்சனையை பார்க்குறான். வீட்லேயும் பார்க்குறான், வேலை பார்க்குற இடத்துலையும் பார்க்குறான், வெளியவும் பார்க்குறான். போகிற இடம் வர்ற இடம் எல்லா இடத்துலையும் அவனுக்கு பல விதமான சந்திப்புகள் நடக்குது. எல்லா சந்திப்புகளையும் கடந்து அவன் நல்ல விதமாக வீட்டுக்கு நைட்டில் சாப்பிட்டு தூங்க போகிற வரைக்கும் ஒரு நாள் பொழுது ஒரு யுகமாக போயிட்டுருக்கு சாதாரணப்பட்ட மனிதனுக்கு. அப்பேற்பட்ட மனிதன் பலதரப்பட்ட விஷயங்களை சந்திக்கிறான். அந்த பலதரப்பட்ட சந்திக்கிற விஷயங்களுக்கு இங்கே 9 கிரகங்களும் துணை நிற்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் துணை நிற்குது. சரியா நேயர்களே? அதனால் ஒரு மனிதனுக்கு தான் நல்லா இருந்து மட்டும் முக்கியம் கிடையாது, நட்சத்திரநாதன் நல்லா இருந்து மட்டும் முக்கியம் கிடையாது. மற்ற அனைத்தும் நல்லா இருந்தால் தான் அவனுக்கு கிடைக்கிற பலன்கள் எபோ ஆவரேஜாக இருக்கும். சரியா? அப்படி தான் ஜோதிடத்தை பலன்களை பார்த்து சொல்லணும். இப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது அல்ல. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்தடுத்து வரிசையாக இருக்கிறாங்க. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3, 4, 6, 7 சரியில்லை. 9, 10 10ஆம் இடமும் ஓரளவு காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது. சுக்கிர கேது தொடர்பில் இருக்குது. இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் போகும், காரியம் பண்ணுவீங்க. நீங்கள் செய்கிற காரியத்தை யாரும் தடுக்க முடியாது. காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சரியா? அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருப்பான்னு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஓகே நேயர்களே, இப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. என்ன சார் பலன் கொடுப்பாரு, பீடியை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு நினைக்கிறீங்க. சரியா? நம்ம சில விஷயத்தை சொல்லிட்டு தான் பலனை சொல்லணும். பலனை சொல்கிறதெல்லாம் பெரிய வேலை இல்லைங்க. பலனை சொல்கிறதுலாம் ஒரு ஜோதிடருடைய இதுதான். பலன்கிறது யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். தனுசு ராசிக்கு அப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனால் கிரக நிலையில் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்சர்வேஷன் கரெக்டாக சொல்லணும். அதை ஸ்பெசிஃபிக் பண்ணணும். சரியா? அதுதான் பெரிய விஷயம். இப்போ செவ்வாய் யாருக்கு சார் கேந்திரமாக இருக்கிறார் அப்படின்னா ராகுக்கு கேந்திரமாக இருக்கிறார், சுக்கிரனுக்கு கேந்திரமாக இருக்கிறார், சனி பகவானுக்கு கோணமாக இருக்கிறார். ஒரு கிரகம் தனக்கு கோண கேந்திரமாக இருக்கிற தொடர்பு கொள்ளும். சனிக்கு கோணத்தில் இருந்தாலுமே சனி வக்கர நிலையில் இருக்கிறாரு. சனி கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரது நிலையில் இருக்கிறனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு, கேதுவுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு, சுக்கிரனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு கேந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு வகைக்கு பரவாயில்ல. சுக்கிரனுக்கு செவ்வாய் கேந்திரமாக இருக்கலாம். அந்த பிருகுமங்கல யோகத்தில் கொஞ்சம் அடுத்து செய்வார். ஆண் பெண் உறவு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இதாக இருப்பீங்க. சரியா? குடும்பத்தில் மனைவி மேலேயோ கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே ஓரளவு ஒரு நட்பு உறவில் இருப்பீங்க, ஒரு புரிதலோடு இருப்பீங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருந்தாலும் சுக்கிரன் நீசமாக தான் இருக்கிறாரு. நீசமாய் தான் செவ்வாய்க்கு கேந்திரமாக இருக்கிறாரு. குரு பார்வை பெற்றாலுமே அந்த பலன் முழுமையாக கிடைக்கல, அரைகுறையாக தான் இருக்குது, திருப்தியற்ற நிலையில் தான் இருக்குது. ஒரு மனிதனுக்கு திருப்தியற்ற நிலை தேவையே இல்லைங்க. ஒரு திருப்தியாக இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. சும்மா அரையும் குறையுமாக இருந்தால் என்ன அர்த்தம்? சாப்பிட்டா வயிறு நிறைய சாப்பிடணும், அது இல்லைன்னா பட்னியாக கூட போயிடலாம். அரை உரையாக சாப்பிட்டுக்கிட்டு அது ஒரு பெரிய அவஸ்தையை கொடுக்கும். நைட்டில் சில பேர் அரை உரையாக சாப்பிட்டு தூங்க முடியாமல் படுத்து கிடப்பாங்க, தூக்கமே வராது. ஏதோ நான் டைட்டாக இருக்கிறேன், கம்மியாக சாப்பிட்டு உடம்பு ஸ்டிம்மாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 மணி வரைக்கும் புரண்டு படுப்பாங்க. தூக்கம் வரல. காரணம் என்னென்னா நைட்டு நல்லா சாப்பிட்ருக்க மாட்டாங்க, வயிற்றுக்கு சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அது மாதிரி நிலைமை தான் இப்போ செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. சிறப்பு இல்லை. சரியா? ஒரு மனிதனுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறது, பரஸ்பர தாம்பத்திய உறவை கொடுக்கறது செவ்வாய் சுக்கிரன் தான். ஏன்னா செவ்வாய் ஆண், சுக்கிரன் பெண், 2 இணைந்து தான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். சரி, ரைட் நேயர்களே, இந்த அமைப்பில் இருக்குது. இப்போ செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து என்ன சார் செய்வார் அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனையை கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசு இருந்தாலும் சரி,
இந்த வீடியோ கேட்குறவங்க ஆண் பெண் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. இந்த பிரச்சனையை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. பெண்களால் சில பிரச்சனை வரும். சரியா? பிரச்சனை உருவமே பெண்கள் தான், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பிரச்சனை பெண்களால் ஒரு பிரச்சனையை பேசியே தீர்க்க முடியாது. ஏன்னா ஒரு பிரச்சனை பெண் மூலியமாக உருவாச்சுன்னா அது பெரிய ஒரு பூகம்பத்தை கொண்டு வருதுன்னு அர்த்தம். அதனால் எந்த ஒரு இடத்துல 100 ஆண் கூட ஒத்துமையாக இருந்துருவாங்க. 100 ஆண்கள் கூட ஒரு இடத்துல இருந்துடலாம். 2 பெண்கள் இருக்க மாட்டாங்க, சண்டை போட்டுருவாங்க. அது மாதிரி பெண்களால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவனமாக இருங்க. நான் இப்படி சொல்கிறேன்னு தாய்மார்கள் கோச்சிக்காதீங்க. சரியா? எல்லாமே ஒரு நடைமுறைக்கு உள்ளது தான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக நம்ம சில காரியங்களை பார்க்குறது கேட்குறது நமக்கு முன்னோர்கள் சொன்னது, அதை தான் நான் வழிமுறைகிறேன். 7ஆம் இடத்துல செவ்வாய் சுப சேர்க்கை எதுவும் பெறலை. குரு சுக்கிர தொடர்பு இல்லை. அதனால் அவர் வந்து இயல்பாக தான் இருக்கிறாரு. சரி, 7ல் இருக்கிற செவ்வாய் நல்ல ஒரு அறிவு ஆற்றலாக கொடுப்பாரு. அது ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பாரு. நல்லா இருப்பீங்க, கொஞ்சம் புத்தி கூர்மையாக இருப்பீங்க. அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? இருந்த போதிலும் செவ்வாய் வந்து செவ்வாய் தான். அடிக்கடி கோவப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, உடல் உஷ்டப்படும். வழக்கு விவகாரங்கள் இருந்துச்சுன்னா, வியாபாரம் இல்லை, வழக்கு விவகாரங்கள் எதனாச்சும் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்காது, சுணக்கம்தான் இருக்கும். இந்த மாதிரி காலத்தில் வந்து ஆற போட்டுடணும், வேகம் காட்டக்கூடாது. 7ல் செவ்வாய் இருந்தாருன்னா நீங்கள் ஆற போட்டுடணும். அதுபோக வந்து ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு கிரகமுமே வந்து கோச்சாரத்தில் சரியில்லைன்னா ஜனன ஜாதகத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ தனுசு ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய் வந்து ரொம்பவும் கெடுபலன் கொடுக்க மாட்டார். சரியா? மேலோட்டமாக சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு அப்படியே போயிடுவார். நீங்கள் இல்லை சார், நாங்கள் வந்து மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தை பிறந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. சரியா? செவ்வாய் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. மிதுனமும் கன்னியும் அவருக்கு பிடிக்காத வீடு. அதுபோக கும்ப லக்கணத்துக்கும் சில பிரச்சனையை கொடுப்பாரு. மகர லக்கணத்துக்கு அந்தளவுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார். துலா லக்கணம், ரிஷப லக்கணத்துக்கு சமமான பங்கை கொடுப்பாரு. ஏன்னா சுக்கிரன் வீடு. சுக்கிரன் வந்து இயற்கை சுவர். சுக்கிரனுக்கு செவ்வாய் வந்து சமந்தான். சுக்கிரனு செவ்வாயம் வந்து எதிர்த்தன்மை உடையவர்கள். ஒரு ஆண் பெண் மாதிரி தான், 2 காதலர்கள் மாதிரி. ஏன்னா ரெண்டுமே வந்து காதல் வசப்படுற கிரகங்கள் தான். ஒரு மனிதன் காதல் வசப்படுறான்னா அவன் ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க, கொஞ்சம் புரிதலோடு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வந்து காதல் வசப்படுவாங்க. ஸோ அதனால் ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அந்தளவு செவ்வாய் வந்து பெருசாலாம் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க தனுசு ராசியில் அப்படின்னா பிரச்சனை கொடுப்பாரு. ஓகே, கும்ப லக்கணத்துக்கும் போட்டு தாக்குவார், இல்லைன்னு சொல்ல முடியாது. சனி பகவானுடைய மூலத்திரியோன ஆட்சி வீட்டுக்கும் அவர் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மகரம் வந்து அவரோட உச்ச வீடு, அவருடைய கெஸ்ட் ஹவுஸ். மகர ராசி வந்து செவ்வாயோட கெஸ்ட் ஹவுஸ், தங்கும் விடுதி, ட்ராவல்ஸ் பங்களா மாதிரி அவருக்கு பெரிய வீடு. அது உச்ச வீடு. அவர் அங்கே வந்து தான் உச்சம் அடைவார். எந்த ஒரு கருவுமே தான் உச்ச வீட்டுக்கு கெடுதல் பலன்கள் அந்தளவு செய்யாது. ஓகே, நேரில் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போதைக்கு ஓரளவு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இருந்த போதிலும் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறனால உஷ்ண சரீரம் இருக்கும். தேகத்தில் கொஞ்சம் உஷ்ணமாகும். உடம்பை பார்த்துக்கோங்க. சீதோசனமாக சாப்பிடுங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த ரெடிமேடு ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, நான்வெஜ்ஜு, காரம் அதிகமாக இருக்கிறது, மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் தவிர்த்துருங்க. புரோட்டா சாப்பிட்றது, நைட்டில் வந்து தேவையில்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரக அமைப்பில் சொல்கிறேன். சரியா? நீங்கள் தான் பார்த்துக்கணும். நம்ம நல்லா இருக்கணும்னா நமக்கு வந்து கிரக நிலைகள் சரியில்லாத நேரத்தில் நம்ம உடம்பை பார்த்துக்கணும். உடல் வளர்ப்பான், உயிர் வளர்ப்பான். உடல் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ராசிங்கிறது என்ன, மனமும் உடலும் தான். அதுக்கு தான் அந்த கோச்சார கிரகங்கள் வந்து பலனை கொடுக்கும். மனம் கெட்டு போயிடக்கூடாது, உடலும் கெட்டு போயிடக்கூடாது. சிலருக்கு மனம் கெட்டு போயிடும், உடல் நல்லாயிருக்கும். மனதால் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் திடகாத்திரமாக இருப்பாங்க. சிலர் வந்து எப்படின்னா திடகாத்திரமாக இருப்பாங்க, மனம் கெட்டு போயிடும். சரியா? அது மாதிரி அமைப்பும் வரும். ஆனால் செவ்வாய் வந்து உடலை கெடுப்பார், மனசை வந்து அந்தளவு பாதிக்க மாட்டார், உடம்பை போட்டு கெடுப்பார். அதனால் அந்த சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடு, கார சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க. வீண் பலிகளுக்கு ஆளாவீங்க. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். அதனால் நீங்கள் வந்து மேக்சிமம் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம், அப்படி இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து தேவையில்லாத விஷயம் நமக்கு அதில் சம்மந்தம் இல்லைன்னா ஆஜராகாதீங்க. 10 அடி தள்ளி போயிருங்க. அதே மாதிரியும் எதிர்ப்புகள் நிறையா இருக்கும். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரம் இருந்தாலும் சரி, தொழில் இருந்தாலும் சரி, உங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல எதிர்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடியே எதிராளி ஒன்று சொல்லுவாங்க. அதனால் வாக்குவாதம் வரும், சண்டை வரும், இதனால் மன சங்கடம் வரும், பிரச்சனை வரும்.
அதனால் கவனமாக இருக்கணும். கையில் காசு பணம் இருக்கும், அந்த பிரச்சனை இல்லை. எதாக இருந்தாலும் காசு பணம் ஒரு கையில் காசு பணத்தை கொடுத்துருவார் 7ஆம் இருக்கிற செவ்வாய். பண விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சண்டை சச்சரவை கொடுப்பாரு. குடும்பத்தில் பிரிவினை இருக்கும். குறிப்பாக சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். பங்காளிகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் பாகப்பிரிவினை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தாப்பன் சொத்தை பிரிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் சண்டை போட்டுட்ருப்பாங்க. சரியா, பாகப்பிரிவினை பண்ணிக்கலாமா, அது விஷயமான சில பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். சகோதர யுத்தம் நடக்கும், கவனமாக இருக்கணும். அதுபோக மர்ம உறுப்புகளில் சில இன்ஃப்ளெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்போது அதுபோக வேறு இடங்கள், மர்ம இடங்கள், நம்ம உடம்புல சில இடங்கள்லாம் இருக்குது, வெளிச்சம் படாத இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். வேனக்கட்டி வரும், கக்கத்தில் வேனக்கட்டி வரும். சரியா, சில பேர் வாய்க்குள்ளே புண்ணு வரும், நாக்கில் கூட சில பேருக்கு புண்ணு வரும் உஷ்ணத்தால். அது மாதிரி அமைப்பெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனைவி செலவாளியாக இருப்பாங்க. உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து ரொம்ப செலவு பண்ணும். அதனால் செலவை குறைக்க சொல்லுங்கள், கவனமாக இருங்க. அதுபோக இதில் ஒரு நன்மை என்னென்னம்னா, சில பேருக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கும், தலைமை பொறுப்புகள். நீங்கள் இருக்கிற வேலை பார்க்குற இடத்துல ஒரு டீமில் இருக்கிறீங்கன்னா அந்த டீம் லீடர் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களை வந்து கௌரவப்படுத்துவாங்க. அது மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் உத்தியோகத்தில் ஒரு பொறுப்பு கூடி ஒரு நல்ல லெவலுக்கு போவீங்க. அந்த அமைப்பெல்லாம் கொடுப்பார் செவ்வாய், சிறப்பாக செய்வார். 5 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. சரியா, அந்த கான்செப்ட் இப்படி பார்த்தோம்னா பிள்ளைகளால் சில செலவுகள் வரும். பிள்ளைகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நீங்களும் போட்டு மல்லு கட்டிகிட்டு இருப்பீங்க. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் எதனாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா விட்டு கொடுத்துருங்க. சரி, நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போயிருங்க. கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் வரும். சிறு சிறு உட்பூசல் இருக்க தான் செய்யும், புகைச்சல் இருக்க தான் செய்யும், கவனமாக இருங்க. மற்றபடி பாவகிரகங்கள் எதுவும் பார்க்கல. ராகுக்கு தான் கேந்திரமாக இருக்கிறாரு, சுக்கிரனுக்கும் கேதுக்கும் கேந்திரமாக இருக்கிறாரு. பாவகிரகங்கள் எதுவும் பார்க்கல, அந்த விஷயத்துக்கு பரவாயில்ல. செவ்வாய் இயல்பாக தான் இருக்கிறாரு. சுறுசுறுப்பாக இருங்க, பதட்டமாக ஆயிடாதீங்க. சரியா, பதட்டமாக இருக்குது வேறு, சுறுசுறுப்பாக இருக்குது வேறு. சுறுசுறுப்பாக இருக்கலாம், ஒரு மனிதன் சுறுசுறுப்பாக இருக்கிறது நல்ல விசேஷம்தான். ஆனால் பதட்டமாகிடக்கூடாது. பதட்டத்தை கொடுப்பாரு, பதட்டத்தை குறைச்சிக்கிட்டாலே பாதி வெற்றி. பதட்டத்தை குறைச்சிக்கோங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொறுமையை வளர்த்துக்கோங்க. சந்திரன் எப்படி இருக்கிறார் சார் அப்படின்னா, சந்திரன் வந்து அவர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து எங்கே இருக்கிறாரு, ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். பரவாயில்ல, இன்றைக்கி தேதிக்கு பரவாயில்ல. நான் 2 நாளைக்கு சந்திரன் மங்கள யோகத்தில் இருக்குது. சந்திரன் செவ்வாய் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி தேதி 28, 28லேருந்து 30 வரைக்கும், 30ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 30 வரைக்கும் சந்திரமங்கலத்தில் உள்ள இருக்கிறாரு. அதுக்கடுத்து சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார், அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுவார். சந்திராஷ்டமம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, 30ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. 30ஆம் தேதிக்கு மேலே வர நாட்கள் வந்து மூலத்துக்கு தனுசு ராசிக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் வரும். நான் அந்த சந்திராஷ்டம நாட்களை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் இன்றைக்கி தான் நான் சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்குன்னு சொல்லலை நான். ஏன்னா இந்த காலண்டரில் மாறுபடுது. நிறைய பேர் அதை பார்த்துட்டு கேள்வி வைக்கிறாங்க கமெண்ட் பாக்ஸில். சந்திராஷ்டமம் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு 14வது நட்சத்திரம் எது வருதோ அதான் சந்திராஷ்டமம். அதை ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. உங்கள் நட்சத்திரத்திலேருந்து எண்ணும்போது 17வது நட்சத்திரத்தை அன்றைக்கி சந்திரன் வந்தார்னா சந்திராஷ்டமம். அடுத்து சந்திராஷ்டம காலமும் வருது. அதுக்கடுத்து அமாவாசையும் வந்துடும். சரியா, சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருவாங்க. ஆவணி அமாவாசை வந்துவிடும். சரியா, அப்படியே போகுது. சந்திர நிலைமையும் இறங்கு முகமாக தான் இருக்குது. ஒளிச்சந்திரனை இல்லை, இருள் சந்திரனாக போகிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு பலன்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. கவனமாக இருக்கணுங்க. ரைட்டா, செவ்வாயை சொல்கிறேன். அதுபோல் செவ்வாய் வந்து 12 கூடியவன். 12 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 5ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. பார்த்தீங்களா, 2 வீட்டுக்குமே சரியில்லை. 3ஆம் இடம் மறைவு சாணம் தான், 25% மறைவு. தான் 5ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 12ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அலைச்சல் நிறையா இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக இருக்கணும். வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் வீட்டில் இருக்கிறார். புதன் ஒரு வியாபார கிரகம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபாரம் சம்மந்தப்பட்ட வெளியூர் சவாசில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். பிரச்சனை சிக்கல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட் நேயர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானை கும்பிடுங்க. சரியா, முருகப்பெருமானை கும்பிடுங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போங்க. சார் நான் வேலைக்கு போகிறேன், வெட்டிக்கு போகிறேன், என்னால் கோயிலுக்கெலாம் போக முடியாது சார்னு சொல்கிறவங்க கந்தச கவசம் படிங்க. வீட்டில் கந்தச கவசம் படிங்க. அது ஒரு கவசமாக இருக்கும்.
பொதுவாக தனுசு ராசி நேயர்கள் வந்து சூரிய நமஸ்காரமும் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு. வாழ்நாள் முழுக்க யோகமாக இருக்கும், மனதுக்கும் உடலுக்கும் நல்லபடியாக இருக்கும். சரியா? ஏன்னா செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறவர். கந்தசஷ்டி கவசத்தை செவ்வாய்க்கிழமை படிக்கலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் இரவு 8 to 9 படிக்கலாம். படிக்க நேரம் இல்லாதவங்க கூட அதை ஒரு யூடியூப்பில் போட்டு கூட கேட்டுக்கலாம். அதை கேட்டுக்கிட்டு அதை மனசில் பதிய வச்சுக்கலாம். அந்த இறை சிந்தனை இருக்கணும். முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லணும். சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடமும் நல்லா இல்லை. அடுத்து வருகின்ற காலத்தில் அவர் வந்து சிம்மத்துக்கு வர வரைக்கும் இன்னும் அடுத்து 3 மாதத்துக்கு சரியில்லை. அவர் நல்ல நிலைமையில் இல்லை. 8ஆம் இடம் அஷ்டமம், அங்கே நீசம் அடைவார். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்கு சாதகமற்ற போக்கு தான் போய்கிட்டு இருக்குது, கவனமாக இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். செவ்வாய் தசை நிறைய பேருக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், செவ்வாய் தசை நடக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே செவ்வாய் தசை, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது தசை ஒரு 4 வருஷம் இருக்குன்னா சுக்கிர தசை 20, 24, சூரியன் ஒரு 6, 30, சந்திரன் ஒரு 10, 40, செவ்வாய் ஒரு 7. எஸ், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும். பூரண நட்சத்திரத்துக்கு அது கீழே நடக்கும். உத்திராடத்துக்கு கொஞ்சம் வயசில் நடக்கும், 20 வயசுக்குள்ளே நடக்கும். ஸோ மூல நட்சத்திரத்துக்கு 50 வயசுக்குள்ளே நடக்கும். பூரண நட்சத்திரத்துக்கு ஒரு 35 வயசுக்குள்ளே நடக்கும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 20 வயசுக்குள்ளே நடக்கும். அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி பலாபலங்கள் கொடுப்பாரு. இப்போதைக்கு செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். செவ்வாய் தசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தார்னா பிரச்சனை இல்லாமல் போகும், இல்லைன்னா பிரச்சனையை கொடுத்துருவார். சரியா? 7ஆம் இடத்துல இருக்கனால கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுத்துருவார். கூட்டு தொழில், பங்கு சந்தை, நண்பர்கள், சொந்த பந்தத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும். நண்பர்களுக்குள்ளே சண்டை வந்துடும். சரியா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே சண்டை வந்து அது பெரிய பிரச்சனையாகும். சகோதரக்காரகன், அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை, பங்காளிகள் சண்டை, பாகப்பிரிவினை, சொந்த பந்த சண்டை, இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறனால படிப்பில் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, கவனமாக இருங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் படிக்கிற இடத்துல, காலேஜில் சக நண்பர்கள் கூட கவனமாக இருங்க. படிப்பு வேறு, பழக்க வழக்கம் வேறு. சரியா? படிப்பில் நல்லா படிச்சிடுவீங்க, ஆனால் பழக்க வழக்கத்தில் கான்ட்ரவர்சன் வந்து கைகலப்பில் போய் முடியும். கவனமாக இருக்கணும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள். ஓகே நேயர்களே, நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். கந்தசஷ்டி கவசத்தை படிங்க, அதுதான் அருமருந்து. அந்த அருமருந்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். கந்தசஷ்டி கவசம் வந்து ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி தான் படிக்கணும் கிடையாது, எப்போ வேணாலும் படிக்கலாம். சரியா? கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது தனி மனிதனுக்கு வந்து கவச குண்டலம் மாதிரி, கர்ணனுக்கு கிடைச்ச கவச குண்டலம் மாதிரி, எப்போ வேணாலும் நம்மளுக்கு பாதுகாக்கும். கந்தசஷ்டி கவசம் படிங்க, நல்லதே நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் தருவார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காலுடன், நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.